ஷானவாஸ். தன்னை நம்பாமலா விஜய் கட்சி தொடங்கினார் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு நீங்க திருப்பி கேள்வி கேட்டீங்க. விஜயகாந்த் தன்னை நம்பினார். ஆமா, தன்னை நம்பினவர் என்ன பண்ணார்னா தன்னை தவிர பிரதான எதிர்கட்சிகளை துவம்சம் செஞ்சார். கேள்விகளுக்கு மேல கேள்வி போட்டாரு. 2 பிரதான கட்சிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஒரே நேரத்துல திமுக அதிமுக 2 பேரையும் சம அளவுல களத்துக்கு அப்படி போனார். அவர் ஊர் ஊரா பயணம் போனார். ஊர் ஊரா பொதுக்கூட்டம் போட்டாரு, மாநாடு போட்டாரு, மேடை போட்டாரு, மக்கள்கிட்ட போய் நின்னாரு, கை குலுக்கினாரு, பத்திரிகையாளரை சந்திச்சாரு, டெய்லி பத்திரிகையாளர் சந்திச்சாரு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரு, தனிப்பேட்டிகள் கொடுத்தாரு. அப்போ ஒரு அக்சஸ்ல இருந்தார் விஜயகாந்த். அப்புறம் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய தன்மை, எல்லாரையும் அவர் அரவணைக்கிற அந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு எடுபட்டது. அப்படி களத்துக்கு போனவரால் 2 கட்சியையும் எதிர்த்து ஒரே நேரத்தில் சமர் புரிந்தவராலேயே 8 விழுக்காடு, அப்புறம் அதுல உறுதியா நின்றனால 12 விழுக்காடு வரைக்கும் போக முடிஞ்சது. அது திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்கு எப்போதும் தமிழ்நாட்டில் உண்டு. அந்த அளவுக்கு அவரால் போக முடிஞ்சது. அதே விஜயகாந்த் ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்த பிறகு, அந்த 2இல் 1 என்ற ஒரு தேர்வுக்கு அவர் போன பிறகு அந்த கட்சி அப்புறம் நிறுத்து போயிடுச்சு. ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கினார், அதுலயும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா நீங்க எதிர்ப்பை நீங்க கரெக்டா காயின் பண்ணணும். நீங்க 2 கட்சியை எதிர்த்து ஒரு முக்கியமான கட்சியா வர போறீங்களா, அல்லது ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்து வர போறீங்களா அப்படின்னா, ஒரு கட்சியை எதிர்த்துட்டு இன்னொரு கட்சியோட சேர்ந்துட்டீங்களா, இல்ல கேளுங்க, இன்னொரு கட்சியோட சேர்ந்துட்டாலே அந்த இன்னொரு கட்சியை எப்பவுமே நீங்க எதிர்க்க முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு அரசியல் எடுபடாது. இப்ப இவர்கள் அடி சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க, எந்த காலத்திலும் தாவேகாவால அதிமுகவை பிரதானமா எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண முடியாது. நீங்க திமுக அதிமுக என்னைக்காவது சேர முடியுமா? சேர முடியாது. பிஜேபி காங்கிரஸ் சேர முடியுமா? சேர முடியாது. அந்த நேரெதிர் அரசியல் இருக்க போய் தான் அந்த கட்சிகள் வாழுது. சரி, அதுதான் எதிரி முக்கியம். இன்னைக்கு பாஜக உட்பட நாம் தமிழர் எல்லாருமே என்ன சொல்றாங்க, களம் மாறிடுச்சு. அப்படி 2 கட்சி நேரடி மோதலாம் இல்ல, இன்னைக்கு பல கட்சி பல முனைகளாக மாறிட்டு இருக்கு, தமிழ்நாட்டோட களம் மாறுதுன்றாங்க. அப்படி ஒரு அடிப்படையில் நம்பிக்கையில விஜய் தாவேகா அதிமுகவோட இணையறத பத்தி தான் நம்ம பேசுறோம். தாவேகா அதிமுக இணைந்தால் அதிமுக தான் தலைமையா இருக்கும், மாற்று கருத்து இல்ல. அதிமுக போய் இப்ப வாக்கு வங்கி நிரூபிக்காத விஜயோட அணி சேர்ந்தா அதிமுக கலகலத்து போயிடும். அதிமுக தொண்டர்களால் அது ஏற்கவே முடியாது. தொடர்ச்சியா விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து திரு ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் எல்லாருமே எங்க தலைமையில தான் அப்படின்றாங்க. அதை மறுக்க கூட இல்ல அதிமுக இருந்து. அப்கோர்ஸ் அதை நான் ஒப்பிடவே முடியாது. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வேற, இது வேற. ஆனா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த விஷயத்தை அப்ரோச் பண்றாங்க. அவங்க கூட்டணியில யாராவது சேருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்காங்க. கதவை திறந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. யார் வேணாலும் வரலாம்ங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஒரு புதிய சக்தியான, எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வாக்கு விழுக்காடு நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் வேண்டாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு அது, நான் என்ன சொல்றேன், இது அதிமுக எதிர்காலம் பற்றி அல்ல, தாவேகாவோட எதிர்காலம் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா அடிப்படையில விஜய் ஒரு ஃபோர்ஸா இங்க இருக்காரா, அவர் வந்தா நல்லது நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்காங்களா, அப்பனா அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறதுங்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. அது தாவேகாவுக்கு என்ன எதிர்காலத்தை கொடுக்குங்கிறத பேச்சு. அதிமுகவோட அணி சேர்ந்த பிறகு நீங்க அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு ஒரே நிமிஷம் டாக்டர் சுமந்த் திமுக எதிர்ப்பு தான் இருக்கும் அந்த இடத்துல.